நேரம் வரைக்கும் இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் அஃபிஷியல் மீட்டிங் இருக்குது. அது ஒரு 6 மணி முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு நம்ம இன்வைட் பண்ணிப்போம் கிளப்பில். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஒரு வயசு பேசினா எப்படி இருக்கும்? பிடிக்குமா? ஒரு வயசு பேசுறது ஒரு வாய்ஸ் நிறைய வாய்ஸ் பேசினா நம்ம என்ஜாய் பண்ணுவோம் தானே. அது மாதிரி ஒருத்தர் வந்து பழைய முறையில் பேசுறதுக்கு சசிகுமார் நீங்க வந்து நம்ம முஸ்லீம் சேர்த்தது தான், முஸ்லீம் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தது தான். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இப்போ தான் என்ட்ரி ஆகிருக்காங்க. அவங்க வந்து என்ட்ரி ஆகிருக்காரு. சின்ன பிள்ளை படம் நீங்களும் பார்த்துருக்கீங்க, அதுலேயும் இருந்திருக்காரு. அப்புறம் அவர் சொல்லுவார் நிறைய விஷயங்கள். அவர் ஒரு களத்தை யூடியூப் சேனலில் வந்து நிறைய அவருடைய வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்காரு. நிறைய வாய்ஸில் பேசுகிறாரு. சரிங்களா? நீங்கள் வந்து அதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நல்ல ஒரு கிளாப் கொடுங்க. அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்தாரு. அவருடைய எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க நான் பேசுறதுக்கு ஆபோசிட்ல பேசினா எனக்கு பேச்சே வரும். எப்படி இருக்கீங்க? ஒரு ரெண்டா இப்போ ஹலோ ஹலோ ஓகே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சவுண்டா சவுண்டா ஒன்றும் இல்லை. நானும் சொல்லியிருப்பாங்க. என்னோட பேர் பார்த்தீங்கன்னா சசிகுமார். நான் பார்த்தீங்கன்னா முசிறி அடிக்கிற ஆர்ட்ஸ் காலேஜில் தான் வந்து எம்எஸ்சி பாட்டனி முடித்தேன் ஒரு 6 மந்த் முன்னாடி. என்னோட கெரியர் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் 12th முடிச்சதுக்கப்புறமே மெடிக்கிரியை வந்து ஒரு விஷயம் மெடிக்கிரியால் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அதுக்கப்புறம் நான் வந்து டிவி அதிகமாக பார்ப்பேன். டிவி அதிகமாக பார்க்கறது எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க வீட்டில் புத்தகத்தை பார்த்துட்டே இருந்தால் படிப்பு அதிகமாக வந்து படிக்கணும்னு தோணும். அது மாதிரி எனக்கு டிவி பார்த்தா அந்த டிவியில் நடிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் பண்ணுறத வந்து நம்ம பண்ண வேண்டாம், நம்ம டிஃப்ரெண்டாக ஏதாவது விஷயம் பண்ணுவோம் அப்படின்னு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பார்த்தீங்க அப்படின்னா 12th முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் நான் சேர்ந்ததுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸு ப்ளஸ் வந்து என்சிசி இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்தேன். இருந்தாலும் நம்மளோட கெரியரை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நம்மளோட எய்ம் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு மூவியில் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பேச பார்க்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஆசை. அதை நான் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுமார் எனக்கு ஒரு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷமா பார்த்தீங்கன்னா நான் பல முறை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 75 வாய்ஸ் பண்ணி திருச்சி மாவட்டத்தில் வந்து மெடிக்கல் ஆக்டிவாக வந்து 75 வாய்ஸ் பண்ணி வந்து அவார்ட் ஆகிருக்கேன். 2023 நம்ம மெடிக்கலை பார்த்து நம்மளுக்கு டேரக்டாகவே ராகவாராகன் எஸ்எஸ்பி படத்தில் எனக்கு வந்து ஒரு பெரிய ரோல் செஞ்சிச்சு. அந்த ரோல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திருச்சிலையும் சரி சென்னையிலும் சரி நான் மெடிக்கல் ஆர்டிஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முக்கால்வாசி நான் தெரியற மாதிரி நம்ம முஸ்லீம்ல நான் வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நடிக்கிறோம் ஒரு படம் இருக்கு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோவா பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டெமோ தான். நீங்கள் அந்த டெமோ மூலியமா வச்சு யாராவது வாய்ஸ் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் தான் அதை கெஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 47 வேலைகள் நான் எழுதியிருக்கேன். 3 ஃபங்க்ஷனில் வந்து மெமிக்ரியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். போன வந்து கூட நம்ம விஷயம் அகாடமின்னு இருக்கு. நம்ம முஸ்லீம்ல தான் கார்பரேட் ரோட்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ப்ரோக்ராம் வந்து டீச்சர்ஸாக பண்ணி கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இது வந்து 47 ப்ரோக்ராம் நான் பண்ணியிருக்கேன். இது 48வது. இப்போ வந்து உங்களுக்கு நான் குழு தான் கொடுக்க போறேன். நான் வாய்ஸ் பண்றேன். நீங்க யாராவது பேரு அப்படி நீங்க தான் கெஸ் பண்ணணும். ஓகேவா? ரெடியா? நீங்க நான் பேசுறதுக்கு ஆப்போசிட் பேசினா மட்டும்தான் எனக்கு பேச்சு வரும். ஓகேங்களா? ஏன்னா நீங்க உங்களோட ஒரு வாய்ஸ்ல பேசுறதுக்கே சவுண்ட் வரலன்னா நான் பல வாய்ஸ் எப்படி நான் கொண்டு வரது? கெஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? சவுண்டா எனக்கு கேட்கலையே. ஓகே ஸ்டார்ட். அண்ணாமலை என் கொண்டாடி வர வணக்கம் கொண்டாடி எனக்கு நைனா அண்ணாமலை நம்ம 2 பேருமே நம்ம முசிறியில் இருக்கிற நம்ம லைஃப்ல முன்னாடி இன்னைக்கு கிறிஸ் முறையா நம்ம பெரிய ஆகிட்டோம்.
உனக்கு முதல்ல மட்டும் கொண்டாட்டி எனக்கும் தான். இது யாரோட வாய்ஸ் தெரியுதா? சவுண்டா? ஜனகராஜ். யார் சொன்னது? கை தூக்கு. குட் 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 குட். கை காட்டுங்க. நான் ஒரு வாய்ஸ் சொன்னா நீ கிளாப் பண்ணணும். ஒரு கேமா இருக்கும், ஒரு ஜாலியா இருக்கும். ஓகேங்களா? மெமிக்ரி பண்ணத போறோம். மெமிக்ரி பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களோட ஒரு வாய்ஸ் இருந்தே நீங்க கிளாப் பண்றதா இருக்கட்டும், சவுண்ட் வரதே சவுண்ட் வரனா பல வாய்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அத நான் என்ன மாதிரி கஷ்டப்படுறேன், நான் என்ன மாதிரி கஷ்டப்படுறேன், கிளாஸ்ல எதுவுமே போனது கிடையாது. ஜஸ்ட் பாருங்க, ஃபார்மா கிளாஸ்ல போடலாம். 3 வருஷம் ஃபுல்லாவே நைட்டு பகலும் தூங்காம ஒரு வாய்ஸ் எப்படி எடுக்கிறது, என்ன மாதிரி எடுக்கிறது அப்படிதான் எடுத்து வரோம்னா இன்னைக்கு அதை வந்து நான் 3 வருஷமா உழைப்பு பண்ணா இன்னைக்கு நான் 47 ஸ்டேஜ் ஏறதுக்கு காரணமா இருந்தது. இன்னைக்கு ஒரு படத்துல வந்து ஒரு பெரிய ரோல் நடிச்சிருக்கேன் ராவாரன் கூட. இன்னைக்கு ஒரு படத்துல நடிகர் படத்துல நேற்று மறைந்த காமெடி நடிகர் கோண்டாமணி ஐயாவோட பெரிய ஒரு மெயின் ரோல் பண்ணி நேற்று வந்து ஒரு இல்லாத கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. எங்க படத்துல பாத்தீங்கன்னா நடிகர் படத்துல வந்து தான் நான் ஹீரோவா பண்ணிட்டு இருக்கேன். அதை பாத்தீங்கன்னா ஒரு 75 நாள் ஷூட்டிங் முடிஞ்சு ஒரு 40 நாள் தான் ஷூட்டிங் இருக்கு. அதில் பாத்தீங்கன்னா மறைந்த காமெடி நடிகர் கோண்டாமணி ஐயா இருந்தாரு. பட் அவர் நேற்று உடல்நிலை காரணமான கொஞ்சம் மரணம் அடைந்தாரு. அதனால ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. எங்க படம் பாத்தீங்கன்னா ஒரு 4 நாள் திரும்பியும் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். அதுலயும் நான் எப்படி நான் அந்த படத்துல செலக்ட் பாத்தீங்கன்னா முஸ்லீம்ல இருந்து மொத்தம் 17 பேர் அந்த படத்துல நடிச்சிருந்தோம். 17 பேர்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சின்ன ரோல் பெரிய ரோல் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த வாய்ப்பு வந்து 20 பேர்ல நாங்க வந்து எடுத்து போயிருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா ஹீரோவா எனக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. ஏன்னா நான் முஸ்லீம்ல இருந்து என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணோம் தான் எங்க போச்சு. இன்னைக்கு நான் வந்து ஒரு சின்ன ஒரு டேரக்டர் கிடைப்பாங்களா, இன்னைக்கு சின்ன ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும் பேசுவாங்களா இருந்தேன். இன்னைக்கு என்கிட்ட அதை கான்டெக்ட் யாருக்குமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அது ஒரே உழைப்பு. அதே மாதிரி தான் சொல்றேன், உழைப்பு இருக்கிற இடத்துல என்னைக்கு வந்து என்ன பண்றது வீண் போகாது. எல்லாருமே கஷ்டப்படுங்க, கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது. நானும் உங்களை மாதிரி தான் இதே முஸ்லீம்ல தான் படிச்சேன். இதே முஸ்லீம்ல தான் நான் வந்து சின்ன கெரியரை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட விடா முயற்சி தான் கொண்டு போய் இன்னைக்கு அசால்ட்டா ராவாரன்ஸ் பாக்குறேன், அசால்ட்டா ஜெயபிரேஷரை பாக்குறேன், சிவகார்த்திகேயனை பாக்குறேன், விஜய் சேதுபதியை பாக்குறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னோட நம்ம ஒரு விஷயம் பண்ணிடணும். நம்ம பேசிட்டு வந்து முஸ்லீம்ல இருக்கு எப்படி உங்களுக்கே தெரியும். மதுரை யார் எந்த நடிகர் ஃபேமஸ் தெரியுங்களா உங்களுக்கு? மதுரையில நாங்க எந்த நடிகர் ஃபேமஸ் தெரியுங்களா? புரியல? ஓகே மேடம், சூப்பர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருச்சி அப்படின்னா யார் ஃபேமஸ் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. சிவகார்த்திகேயன். ஓகே குட். எனக்கு சின்ன ஆசை வந்து பெரிய ஆசை வந்துச்சு. எங்க டேரக்டர் போய் நான் ஷூட்டிங் 15 நாள் கழிச்சு ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சேன். சார் இது மாதிரி வந்து எங்க டிஸ்ட்ரிக்ட் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் தான். அதுல பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் வந்து சிவகார்த்திகேயன் வந்து எங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு வந்தாரு. எனக்கு ஒரு ஆசை இருக்கு, எங்க முஸ்லீமை வந்து நீங்க வந்து ஒரு 4 நாளாச்சும் அந்த ஷூட்டிங் எடுக்கணும் அப்படின்னு நான் ரிக்வெஸ்ட் வச்சிருக்கேன். அது பாத்தீங்கன்னா பிப்ரவரி 13ஆம் தேதியில இருந்து 19ஆம் தேதி வரைக்கும் அவர் சொல்லியிருக்காரு. என்னோட ஆசைன்னா முஸ்லீம்ல எடுக்கணும். நம்ம பணமா இருக்கணும், அது வெளிப்படமா இருக்கும். ஏன்னா நம்ம முஸ்லீம்ல எடுத்தாதான் அது சினிமானா என்னன்னு தெரியும். நிறைய பேருக்கு வந்து சினிமானா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அதை பண்றது டிவியில நடிக்கிறது வந்து பார்க்கறது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அது வந்து ஒரு ரோல் நடிக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு 10 தடவை